இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. பாருங்கள், நாம் குடும்பத்தை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், நம்முடைய கையின் கிரியைகளினாலே நாம் கர்த்தரை துரத்திவிட முடியும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். மற்ற யாத்திராகமத்தில் நாங்கள் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டி உண்டாக்கினதுனாலே கர்த்தர் அவள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பினார். தனக்கு ஒரு கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படி மோசைக்கு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி வந்ததினாலே மோசே என்ன செய்கிறார், அந்த கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே அங்கு போய் கட்டுகிறார். அப்போ ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும். அப்போ அது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஜனங்களை விட்டு தள்ளி இருப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஆனால் ஜனங்கள் தான் கர்த்தரை தள்ளி விட்டார்கள். அதான் நாங்கள் பார்த்தோம். இதே போல தான் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பாருங்கள், நம்முடைய கிரிகளினாலே நாம் கன்றுக்குட்டியை உண்டாக்கி கர்த்தரை தள்ளி விடுகிறோமா? அதான் நாங்கள் ஒன்றொன்றா நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் நாம் கடந்த முறை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதான் நம்முடைய கையின் கிரியை குறித்து நாம் தியானித்தோம். 2 காரியத்தை நாங்கள் பார்த்து இன்றைக்கு 3வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். யாத்திராகமம் 32:5 நான் வாசிக்கிறேன். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், முதல் அவங்களுடைய கையில் இருக்கிறதை எடுத்து பாருங்க, கன்றுக்குட்டியே உண்டாக்கப்பட்டது. அதான் நாங்கள் பார்க்குறோம். கையிலேருந்து எடுத்து அது உண்டாக்குறாங்க. 2வது பாருங்க, அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அது தெய்வமாக மாறுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, பணம், படிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் முதலிடம் கொடுக்கும் போது அது தெய்வமாக அது மாறுகிறது. அதுதான் விக்கிரகம். அப்போ தெய்வமாக மாறுகிறது. 3வது நாங்கள் பார்ப்போம், அது என்ன சொல்லப்படுகிறா, அதுக்கு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பாருங்க, எப்படி படிப்படியாக அந்த கன்றுக்குட்டி உண்டாக்கி கர்த்தருக்கு பதிலாக அந்த கன்றுக்குட்டி முதலிடத்தை பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கர்த்தர் தான் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் தான் வாசம் பண்ண விரும்புகிறார். அதான் நம்முடைய வீட்டை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் வாசஸ்தலமாக. அங்கே நான் அந்த இடத்துல நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று நம்முடைய குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் நம்முடைய கிரியை என்ன செய்கிறது என்றால் கர்த்தரை புறம்பே தள்ளிவிட்டது. அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ இது என்னென்றா, அந்த கையின் கிரியை என்ன செய்கிறதுண்டா, பலிபீடத்தை கட்டி பண்டிகை கொண்டாட வைக்கிறது. இன்றைக்கு அப்படி தான் பாருங்கள், பலிபீடத்தை கட்டி இப்போ பண்டிகை கொண்டாடுகிறோம். ஸோ அதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அதே எரேமியாவிலே 7ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்க விரும்புகிறேன். எனக்கு மனமடிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வான ராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடைவு உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடைவு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அந்த பலிபீடத்தை கட்டி பாருங்க பண்டிகை கொண்டாடுவதை குறித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இந்த பலிபீடத்தை கட்டி அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு பாருங்க இங்கே குடும்பமாக செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதான் எரேமியா 7:18 சொல்லுகிறது. அவர்கள் என்னவாம், அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்களாம். அதுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் வான ராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பாருங்க, அதுக்கு அந்த பலி செலுத்துவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்களாம், பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள். அடுத்தது பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். அப்போ அந்த அந்நிய தெய்வத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பலி செலுத்த, அதுக்கு படைக்க குடும்பமாக செயல்படுகிறார்கள். பாருங்க, அப்போ இப்போ நம்ம காலத்தில் அதை எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு குடும்பமாக நாம் ஷாப்பிங் போகிறோம். குடும்பமாக பாருங்கள், நாங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி என்று சொன்னால் அங்கே நாங்கள் போகிறோம். ஒரு வெட்டிங் என்றால் நாங்கள் போகிறோம். ஒரு பர்த்டே பார்ட்டி என்றால் நாம் போகிறோம். சினிமாவுக்கு சில பேர் குடும்பமாய் போவார்கள். ஸோ இப்படி பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். விடுமுறைக்கு போவார்கள். அப்போ குடும்பமாக நாம் பல காரியங்களை குடும்பத்தில் நாம் செய்கிறோம். அப்போ அதெல்லாம் உலக காரியங்களுக்கு குடும்பமாக செயல்படுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்கள் வரும்போது பாருங்கள் குடும்பமாக செயல்பட மாட்டார்கள். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி அந்த கன்றுக்குட்டி நம்முடைய மைண்டை மாற்றிட்டதுன்னு பாருங்கள்.
நம்முடைய செய்கையை, நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் எங்கே மாறி போகுதுன்னு பாருங்க. கர்த்தரை விட்டுட்டு நம்மை தூரப்படுத்துகிற காரியத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கையின் கிரியை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிறது. அப்போ பாருங்க, குடும்பமாக அவர்கள் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களுக்கு செயல்படுகிறார்கள், டைம் கொடுக்கிறார்கள். பாருங்க ஷாப்பிங் போவதென்றா என்ன, ரெஸ்டாரண்ட் போகிறதா என்ன, எல்லாம் குடும்பமாக போய் பல மணித்தியாலங்கள் அவர்கள் அங்கே இருந்து சந்தோஷமாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஜெபமண்டு வரும்போது, சபையில் ஒரு ஜெபமண்டு வரும்போது குடும்பமாக வரமாட்டார்கள். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படிப்புன்னு சொல்லி வீட்டில் இருந்து விடுவார்கள், அல்லது வேற எங்கேயும் போய் விடுவார்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா மனைவிமார் மட்டும்தான் ப்ரேயருக்கு வந்து போவார்கள், கணவன்மார் வேலை என்று போய் விடுவார்கள். இது அதிகமாக நாம் பார்க்குறோம். அப்போ உலக காரியங்களுக்கு குடும்பமாக டைம் எடுத்து செய்கிறார்கள். ஆனால் ஜெபமண்டு வரும்போது, கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது குடும்பத்தை பார்க்க முடியலை. எல்லாம் திக்கு திக்காக இருக்கிறார்கள். யாராவது குடும்பத்தை ஒரு அங்கத்தினவர் வருவாங்க, மனைவி அல்லது கணவனோ வந்துட்டு போய் விடுவார்கள். பிள்ளைகளை துப்புரவை பார்க்க முடியல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்குன்னு பாருங்க. இதுதான் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்று குட்டி கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. இன்றைக்கு அநேகருக்கா தெரியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் வருகிறபடியினாலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறபடியினாலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் பைபிள் வாசிக்கிறதுனாலே நான் ஒரு கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறபடியால் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கு, அதனால் நான் கிறிஸ்தவன். பல காரியத்தை நாம் சொல்லலாம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு என்ன என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் சொல்ல முடியும். நான் தசமாம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், எல்லா ஜப கூட்டங்கள் நான் கலந்து பல காரியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் எதாக இருக்கிறது? எதை நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது? எதற்கு நாம் குடும்பமாக செயல்படுகிறோம்? பாருங்க, அதிகமாக உலக காரியங்களுக்கு தான் குடும்பமாக செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போவாங்க, அதுவும் சில நேரம் கடமைக்கு வந்து போவாங்க, ஒரு பழக்கப்பட்ட ரீதியில் வந்துட்டு போவாங்க. அந்த கர்த்தர் சொல்லுகிறபடி முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு வரமாட்டார்கள். நம்முடைய இருதயம் எல்லாம் உலக காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. அதான் அழகாக இயேசுக்கு சொல்லுவார், அவர்கள் வாயினாலே கிட்டி சேர்ந்து உதட்டினாலே கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவருக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு. நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நாம் சபைக்கு வந்து போகலாம் தான், ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? எந்த காரியம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது? கர்த்தருடைய சமூகம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, அல்லது உலக காரியத்திலே நாம் ஈடுபடுவதனாலே அது நமக்கு மகிழ்ச்சி தருகிறதா? பாருங்க, ஏதாவது ஒரு பார்ட்டின்னு போகும்போது அங்கே அதிகமாக மனுத்தியாலும் இருப்பார்கள், என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் தான் டைமை பார்த்து கொண்டிருப்பார்கள். டைம் போகுதுன்னு சொல்லி டைமை பார்த்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, அப்போ நம்முடைய வாஞ்சி எங்கே இருக்குன்னு பாருங்க, நம்முடைய தாகம் எங்கே இருக்குன்னு பாருங்க. எல்லாம் உலகத்துக்கு நேராக தான் போகிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய கையினாலே கன்றுக்குட்டி உண்டாக்கி விட்டோம். அந்த கன்றுக்குட்டி உண்டாக்கினது தான் அதற்கு நாம் பலிபீடம் கட்டி அதுக்கு நாம் பலி செலுத்துகிறோம். குடும்பமாக நாம் பலி செலுத்துகிறோம் அந்த கன்றுக்குட்டிக்கு. அதான் உலக காரியங்கள் குடும்பமாக செயல்படுவது, அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது நாங்கள் பார்ப்போம். யாத்திரா 32:6 நான் வாசிக்கிறேன். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே உலகம் அவர்களை அப்படியே மேற்கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த கன்றுக்குட்டி அவங்களை ஆளுகை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த கையின் கிரிய நிமித்தம் இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எதை நம்முடைய கையினாலே நாம் உண்டாக்கினோமோ அதை அந்த மையமாக இருக்கிறபடியால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் எது இடம் பெறுகிறது என்றால் புசிப்பு குடிப்பு உட்கார்ந்து விளையாட. பாருங்கள், இன்றைக்கு இதுதான் அதிகமாக டைம் போகுது பல பேருக்கு. 24 மணித்தியாலும் கர்த்தர் கிருபையாக தருகிறார். நாம் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பல தடவை நாம் விழுகிறோம். உண்மைதான், மாம்ச ரீதியிலே நாம் மதியினத்தினாலே பல காரியத்தை நாம் தவறி விழுகிறோம். ஆனால் நாம் எழுந்திருந்து மனம் திரும்பி
நாம் அவருடைய நீதியின் பாதையில் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அந்த கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாம் பலி செலுத்தி குடும்பமாக அதுக்கென்று பிரயாசப்பட்டு அடுத்த ஸ்டெப் உச்ச கட்டத்துக்கு போதண்டா புசிப்பு குடிப்பு அதான் பார்க்குறோம், உட்கார்ந்து விளையாட. இதுதான் என்ஜாய் பண்ணுவது இன்றைக்கு குடும்பங்களிலே. ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு போய் வந்தாச்சு, மற்ற கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலைன்னு ஓடிட்டு சனிக்கிழமை வரும்போது என்ஜாய் பண்ணுவது, வெள்ளிக்கிழமை வரும்போது என்ஜாய் பண்ணுவது. அத்தங்க நான் பார்க்குறோம் புசிப்பு குடிப்பு உட்கார்ந்து விளையாடி பல காரியங்களை செய்கிறது. இன்றைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கோ மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிற, அதுக்காக ஆயத்தப்பட வேண்டுமே, வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டுமே. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். மோசே 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் அவர் காத்திருந்தார் தேவனிடத்தில் செய்தியை பெறுவதற்காக. இன்றைக்கு அதற்கு டைம் எடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட அதற்கு டைம் எடுக்கிறோம். பாருங்கள், ஹிண்டியிலே பாருங்கள், பல பேர் பல மணித்தியாலம் அதிலே செலவழிப்பார்கள், ஆனால் சமூகத்திலே காத்திருக்க மாட்டார்கள், அதற்கு அவர்கள் டைம் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து, அப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து விளையாடி ஆட்டம் பாட்டம் அதுக்கு அதிகாலையில் எழும்புகிறார்கள். ஆனால் ஜெபம் என்று வரும்போது எழும்ப மாட்டார்கள். பாருங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதுன்னு பாருங்கள். அந்த கன்றுக்குட்டி எப்படி அநேகருடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதுன்னு பாருங்கள். நாம் சிந்திப்பதில்லை. ஜெபம் அதென்று வரும்போது தேவனுடைய காரியம் என்றால் அதிகாலை எழும்ப மாட்டார்கள், படுத்திருப்பார்கள் அப்படியே டயட் என்று சொல்லி. ஆனால் இந்த உலக காரியங்களுக்காக ஒரு புசிப்பு ஒரு குடிப்பு உட்கார்ந்து விளையாட என்ஜாய் பண்ணுவதென்றால் அதிகாலை எழும்பி அதற்கு ஆயத்தப்பட்டு பாருங்க புறப்பட்டு போயிடுவார்கள் டைமுக்கு. பாருங்கள் எப்படி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறேன்னு சொல்லி. நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. ஆனால் இதை நாம் வாஞ்சிக்கிறோன்னு பாருங்கள். அப்போ இவங்க அதான் செய்கிறார்கள், அதுக்கு டைம் எடுக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு தான் இன்றைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. என்ஜாய் பண்ணி கொண்டிருக்க அதுக்கு தான் முதலிடம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே இடம் படுகிறது. ஜெபம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே இல்லை. இந்த பாருங்கள் குடும்பமாய் சேர்ந்து உபவாசம் பண்ணுவது அதுவும் இல்லை. குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதை குறித்து பிள்ளைகளுக்கு விளக்கப்படுத்துவது அதுவும் இல்லை. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. பாருங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவதில்லை. பல காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு குடும்பங்களே இல்லை. ஆனால் பெயர் ஆவிக்குரிய குடும்பம் என்று பெயர். எதை வச்சு சொல்லுகிறார்கள், ஊழியத்து செய்கிற ஊழியம், பிரசங்கம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பிள்ளைகள் வர்ஷிப் பண்ணுகிறார்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறார்கள். அந்த செய்கிற அந்த ஊழியங்களை வைத்து செய்கிற அந்த கிரியைகளை வைத்து நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய விருதயம் எதை விரும்புகிறது என்றால் உலக காரியங்களை தான் புசிப்பு குடிப்பு உட்கார்ந்து விளையாடாத என்டர்டெயின்மெண்ட் அதை தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி. பாருங்க கன்றுக்குட்டி இருந்தால் இயேசு இருக்க மாட்டார். அப்போ இயேசு இருந்தால் கன்றுக்குட்டிக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ நீங்கள் ரெண்டையும் வைத்து கொண்டிருக்க முடியாது, ரெண்டு எஜமானுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை எதை நடத்துகிறது, கன்றுக்குட்டியை நடத்துகிறதா அல்லது இயேசு உங்கள் குடும்பத்தை நடத்துகிறாரா? கன்றுக்குட்டி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பெறுகிறதா அல்லது கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்திலே முதலிடம் பெறுகிறாரா? சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா எதற்கு முதலிடம் இருக்குன்னு சொல்லி எதை நீங்கள் அதிகமாக குடும்பத்தில் செய்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் முதலிடத்தை பெறுகிறதா? அதற்கு தான் முதலிடம் கொடுக்கிறீர்களா? இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? நாம் கவனமாக இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது, அவனுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது. அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய குடும்ப அங்கத்தினவர்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. பாருங்கள், இயேசு குடும்பத்தில் இல்லாவிட்டால் இதாலே வருகிற விபரீதத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ கண்டுகுட்டி இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. உலக காரியங்கள், உலக மேன்மை, உலக மகிமை இருக்கலாம். பாருங்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு நம்முடைய வீட்டில் இல்லாமல் போகும்போது, இயேசு நம்முடைய வீட்டில் முதலிடத்தை பெறாமல் போகும்போது அதாலே வருகிற விபரீதம்
அதை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்க, முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலையவராய் இராமல் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே இந்த வசனத்தை நாங்கள் வாசித்தோம். இதில் ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், முதல் இயேசுனுடைய குடும்பத்திலே பாருங்க, அவர் இல்லாமல் போனால் முதல் காரியம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி இந்த குடும்பத்தில் இருக்காது. என்னடா, நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நாம் குழந்தைகளாக ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் சபையை நியமித்திருக்கிறார். இந்த சபையை நியமித்தது மனுஷனுடைய ஐடியா இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் திட்டம். அப்போ சபை ஆண்டவர் நியமித்து 5 விதமான ஊழியங்களை அந்த சபையில் வைத்து நாம் வளருவதற்காக. அதான் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் அந்த வசனங்களை வாசிக்கும் போது, எதற்காக சபையை அவர் ஏற்படுத்தினார், எதற்காக 5 விதமான ஊழியங்களை அவர் வைத்தார் என்று சொன்னால், நானும் நீங்களும் வளருவதற்காக. அப்போ இன்றைய குடும்பத்திலே ஒவ்வொருவரும் வளர்ந்து கொண்டு வர வேண்டும். உலக ரீதியாக எப்படி ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருகிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் வளர்ந்து கொண்டு வர வேண்டும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த வளர்ச்சி மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. என்ற நாம் வளர்ந்தால்தான் பாருங்கள், நாம் பிசாசு நம்ம எதிர்க்கும் போது அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு அந்த திராணி உண்டாகும். பாருங்க, ஒரு சின்ன குழந்தையை பாருங்க, புருஷர்மார் அதாவது பலம் உள்ளவர்கள் அந்த குழந்தையை இலகுவாக அவர்கள் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் குழந்தையின் பலன் வித்தியாசம், பெரியவர்களின் பலன் வித்தியாசம். அவங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் வளர்ந்தவர்களுக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு பாருங்கள், அவங்களுக்கு பலன் இருக்காது. அப்போ அதனால் வளர்ந்தவர்கள் குழந்தைகளை மேற்கொள்ள முடியும். அதே போலத்தான் கிறிஸ்துவுக்குள் நான் வளராவிட்டால் சத்துரு இலகுவாய் அந்த குழந்தையாக இருக்கிறவர்களை மேற்கொண்டு விடுவான். அப்போ அந்த பிசாசின் வலையிலே இவர்கள் மாட்டுப்படுவார்கள். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிசாசு இச்சைப்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து பாருங்கள், அதுக்காக நாம் என்னவாம் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று சொல்லி. இரண்டால் அந்த குழந்தையாக இருந்தோமா இருந்தால் ரட்சிக்கப்பட்டு இந்த 10 வருஷம் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளராவிட்டால் பாருங்கள், அந்த வளராத அந்த நிலைமை, அந்த வளராத அந்த சூழ்நிலை என்ன செய்யும் என்றால், காலப்போக்கில் கிறிஸ்துவுக்கு நேராக உங்களுடைய பார்வை போவதற்கு பதிலாக பிசாசு என்ன செய்வானாம், தன்னுடைய தந்திரத்தினாலே உங்களை வஞ்சித்து அந்த திசையை திருப்பி உலகத்தை பார்க்க வைப்பான். அப்போ அந்த உலகத்தை நாங்கள் பார்க்க தொடங்கும் போது பாருங்கள், அந்த மயக்கத்தினாலே நாம் என்ன செய்வோம்னா எழுப்புண்டு அந்த உலகத்துக்கு நேராக நாங்கள் போக தொடங்கி விடுவோம். அப்போ அவன் என்ன செய்வான் என்றால், அந்த பிசாசு இச்சைப்படி செய்வதற்கு அவனாலே அப்படிப்பட்டவர்கள் நடத்தப்படுவார்கள். அப்போ யார் என்றால் குழந்தைகள். ரட்சிக்கப்பட்டு நாம் குழந்தையாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் வருகிறோம். ஆனால் நாம் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வளர்ச்சி அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது. இந்த வசனத்து மூலமாக உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 உள்ள வசனங்கள். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாய் இறுகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அருமையாக இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறது. காலத்தை பார்த்தால் அப்போண்டா ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த 10 வருஷத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு வயசு தான் இருக்கும். பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையை உலக ரீதியாக பார்க்கும்போது ஒரு 10 வயது ஒரு பிள்ளையை பார்க்கும்போது அந்த 10 வயது பிள்ளைக்கு 2 வயசு உள்ள குணாதிசயம் இருந்தால், அதை 2 வயசு உள்ள பிள்ளையின் குணாதிசயம் 10 வயது பிள்ளைக்கு இருந்தால் பெற்றோர் சந்தோஷப்படுவார்களா?
10 வயசு பிள்ளைக்கு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளையின் அந்த மைண்ட் வந்து 2 வயசு உள்ள பிள்ளையின் மைண்ட் மாதிரி இருக்கிறது. அண்டா சந்தோஷப்படுவாங்களா பெற்றோர்மார்? சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த பிள்ளையை குறித்து கவலைப்படுவார்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளை அந்த மைண்ட் வந்து வளரவில்லை என்று சொல்லி சரீர ரீதியாக வளர்ந்திருக்கிறார்கள். அப்போ அதே போலத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் நாம் இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் வளரவில்லை. ஆவிக்குரிய மனுஷன் அவன் வளரவில்லை. அவன் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த இதிலேயே நாம் இருக்கிறோம். அதான் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு குழந்தை கேட்ட விதமாகத்தான் அந்த வார்த்தை இருந்தது ஆரம்ப காலத்திலே. ஆனால் வளர்ந்து வருகிறவர்களுக்கு பாருங்கள், அவங்களோட வளர்ச்சி கேட்ட விதமாக வார்த்தை இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து தான். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி வளருகிறேனோ அதற்கேற்ற விதமாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ நாம் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி வர வரத்தான் பாருங்க வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். இப்போ பாருங்க, ஆவியின் நிறைவு நமக்கு வர வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்து நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்து நாம் இருக்கும்போது தான் நாம் வளர்ந்து கொண்டே நாம் வருவோம். அப்போ வளர்ச்சி வர 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 பாருங்க, கர்த்தர் வந்து பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்த தொடங்குவார். அப்போ அந்த வேதம் வந்து ஆரம்ப காலத்திலே ஒரு ஸ்டோரியாக நாம் வாசித்து வருவோம். ஆரம்ப காலத்தில் பைபிளை நாம் எப்படி வாசிச்சிருப்போம் என்று சொன்னால், வருஷத்துக்கு நான் ஒருக்கா நான் பைபிளை வாசிக்க முடிக்க வேணும் என்று சொல்லி முதல் அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அந்த வருஷத்திலே நான் அந்த பைபிளை நான் எப்படியாவது வாசித்து முடிக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது ஒழிய வேதத்துள்ள அந்த அதிசயங்கள், அந்த மறைப்பொருள்கள் அதை நான் பார்க்க வேண்டுமே பாருங்க. அப்போ அது யாருக்கு அது வரும் என்றால் வளர்ந்து வருபவர்களுக்குத்தான் அந்த காரியங்கள் வரும். சில நேரம் உங்களுக்கு நான் சொல்வது சில நேரம் விளங்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் ஒரு மேலோட்டமாக தான் வசனமாக இருக்கும். ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு வருகிறவர்கள் அதுக்குள்ள ஆழத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ ஆவியானவர் வந்து பாருங்கள் அதை வெளிப்படுத்துவார். அந்த காரியங்களை தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஆவியானவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதை வாசிக்க விரும்புகிறேன், அப்போ தான் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். 13 நான் வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பதம் படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆழங்களை நாம் வந்து வந்தால்தான் ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் நம்மை உருவாக்கி கொண்டு வரும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாக நாங்கள் வருவோம். அப்போ நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து தான் ஆவியானவர் நமக்கு வெளிப்பாட்டை தருவார். அந்த தேவனுடைய ஆழங்களை அப்போ தான் நாம் அறிவோம். அப்போ இதுவரைக்கும் ஆரம்ப காலத்திலே ஒரு கதையை போல நாம் வாசித்து வந்தோம். மோசையோட சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கதையை போல வாசித்து இன்ட்ரெஸ்டாக வாசி கொண்டு வந்தோம். ஆனால் அதில் இருக்கிற ஆழங்கள் வந்து நாம் வளர்ந்து வரும்போது தான் அதுக்குற ஆழங்கள் நாம் வந்து ஆவியான் விளங்கப்படுத்துவார். அந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை விளங்கப்படுத்துவார். பாருங்க, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தான் ஆரம்பத்தில் வந்து ஒரு கதையை போல தான் எல்லாம் வாசித்து வந்தேன். ஆனால் இப்போ வாசிக்கும் போது அது அந்த வேதத்தை பார்க்கும்போது வேறு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். இந்த ஆவியானவர் வந்து வேறு விதமாக இந்த காரியத்தை விளங்கப்படுத்துகிறார். அதான் இந்த செய்திகள் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் விளங்கப்படுத்துகிற காரியங்கள். அப்போ நாம் வளர்ந்து வர வரத்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் இந்த வேதத்தில் தான் எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது புதுசாக வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், அந்த மொண்டு எடுக்கும் போது அந்த பார்த்தீங்கன்னா அது நிறைந்து கொண்டே இருக்கும். அது குறையாது. அப்போ அந்த வேதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீ பொகுஷமாக எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. அந்த காரியங்கள் புது காரியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்துவார் அந்த வசனத்திலிருந்து. அப்போ ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். அதான் பார்த்து அந்த கன்றுக்குட்டியை எப்படி அவங்க வாய்ப்பித்தாங்கன்னு சொல்லி
பாருங்கள். அப்போ அந்த கன்றுக்குட்டி காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆவியான அதுக்குள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தினால்தான் அந்த காரியத்தை உங்கள் மத்தியில் அதை நான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஆவியான் சொன்ன காரியங்களை தான் உங்களுக்கு நான் சொன்னேன், அதுக்குள்ளே என்ன காரியம் அடங்கியிருக்குண்டு. அப்போ முதலெல்லாம் அந்த வார்த்தையை நான் ஒரு வசனமாக சும்மா வாசிச்சுட்டு போனேன். ஒரு சம்பவம் நடந்த சம்பவம், வேதத்தை நடந்த சம்பவம்னு சொல்லி அதை நான் வாசிச்சுட்டு போனேன். ஆனால் அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இப்போ தான் கண் திறக்கப்பட்டது. அந்த காரியங்களை ஆவியான் விளங்கப்படுத்தினார். என்றால் நாம் வளர்ந்து வர வரத்தான் இன்னும் அதிகமான காரியத்தை நாம் அறிய முடியும். அப்போ இனி வரும் காலங்களிலே நாம் இன்னும் வளர்ந்து வரும் போது ஆவிக்குள்ளாகும் அனுபவத்துக்குள்ளாம் வருவோம். எசேக்கியேல் பாருங்கள், ஆவிக்குள்ளாகி என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் பாருங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். அப்போ வேறு விதமான காரியங்களுக்குள் ஆவியான நம்மை கொண்டு போவார். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கிறது. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம்டா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசம், அது ஆரம்ப கால இது மறுபடி உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்போ அந்த பலமான ஆகாரம், அதாவது வளர்ந்தவர்களுக்கு புரியத்தக்க அந்த வார்த்தை வரும்போது வளர்ந்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்கும், புதுசாக இருக்கும், அவங்களால விளங்கு கொள்ள முடியாதபடி இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பாலை குடித்து பழக்கப்பட்டவர்கள். பலமான ஆகாரத்தை அவர்களாலே பாருங்கள் அதை அந்த உட்கொள்ள முடியாதபடிக்கு, அதை அவ ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், காலத்தை பார்த்தால் போதகராய் மாறியிருக்க வேண்டும். ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி இல்லை, கிறிஸ்துவுக்குள் அவங்க வளர இல்லை. ரட்சிக்கப்பட்ட பேர் இருக்கு, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை, அதற்காக கிரியை செய்யவில்லை, பிரயாசப்படவில்லை, வாஞ்சிக்கவில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதான் இங்கே சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்போ பால் உண்கிறவர் எப்படியாம் குழந்தையாக இருக்கிறபடியினாலே என்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பலமான ஆகாரத்தை கேட்கவும் விருப்பம் இல்லை, அந்த காரியத்தை விரும்ப மாட்டாங்க. அதை அவங்க பாலை குடித்து பழகினபடியால் ஆசீர்வாதம், செழிப்பு, மேன்மை, உயர்வென்ற அந்த வசனங்கள் வந்தால் அதுதான் விரும்புவார்கள் என்று அதுதான் அவங்க பழக்கப்பட்டு இருக்கு. ஆனால் பலமான ஆகாரம் அவங்களுக்கு பலம் பாருங்கள் அந்த பழக்கம் இல்லாததுனாலே அதான் சொல்லப்படுகிறது, பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். நீதியின் வசனம், அதாவது கர்த்தருடைய சுத்தமுள்ள வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தைப்படி நான் வாழும்போது தான் என்னுடைய கிரியை தேவ நீதி கேட்டு விதமாக இருக்கும். அப்போ நான் அந்த ஒரு பேர் கிறிஸ்தவனாக, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது அது சுயநீதியின்படி இருக்கும். அப்போ சுயநீதியின்படி வாழ்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ஆனால் செய்ய வேண்டிய கடமையை செய்வார்கள், ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமையை செய்வார்கள். ஆனால் அந்த நீதியின் வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இருக்கா என்றால் அவங்க குழந்தைகள் வளர இல்லை, அவங்க வளர விருப்பமும் இல்லை. அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போய்விடுவாங்க, ஒரு விசிட்டர் மாதிரி பாருங்கள், ஒரு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போய்விடுவார்கள். ஆனால் வளர வேண்டுமென்று அந்த வாஞ்சி இருக்காது. அதனால் நீதியின் வசனத்துமே தான் தேவ நீதி கேட்ட விதமாய் வாழும் வாழ்க்கை, அதில் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க, அதில் டீப்பாக போக விரும்ப மாட்டாங்க அவங்க. அதான் பார்த்தீங்கன்னா நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவளாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது என்ன செய்கிறதாம், நான் வளர்ந்து கொண்டு வரும்போது அந்த பலமான ஆகாரம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு மன திரும்புதலை கொண்டு வருகிறது, கர்த்தரை கிட்டி சேர வைக்கிறது. அதான் நான் பார்க்க கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டு வருவார். அதான் என்ன செய்கிறதா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ அதை என்ன செய்யும் என்றால் பயிற்சியினால். அப்போ அதை என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே பலமான ஆகாரத்தினாலே நான் நடத்தப்படுவேன். அப்போ எது நன்மை எது தீமை என்று சொல்லி எனக்கு அப்போ தெரிய வரும். அப்போ குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு பாருங்கள், நன்மை தீமை அவங்க பகுத்து அறிய மாட்டாங்க. என்ற குழந்தை அவங்க கத்தி கொடுத்தாலும் கத்தியை குறித்து விளையாடுவார்கள், என்ற குழந்தை. ஆனால் வளர்ந்தவர்களுக்கு தெரியும் கத்தி ஆபத்தானதுன்னு சொல்லி. ஆனால் குழந்தைக்கு தெரியாது, நெருப்பு சுடும் என்று குழந்தைக்கு தெரியாது, ஆனால் வளர்ந்தவர்களுக்கு தெரியும். அதே போலத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த பலமான ஆகாரத்தை நான் உட்கொண்டு
நான் என்னுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை நான் வாழும் போது அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இது கர்த்தருக்கு பிரியம் அல்ல, இது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இது கர்த்தர் விரும்புவது அல்ல என்று சொல்லி அதை நான் அறிந்து அந்த தீமையான காரியங்களை நான் தள்ளி கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்கிறதோ கர்த்தருடைய சித்தம் எதுவோன்னு சொல்லி அதை நான் பார்த்தீங்கன்னா அந்த பலமான ஆகாரம் தான் என்னை பார்த்தீங்கன்னா அந்த நன்மை தீமையை அறிய வைக்கிறது. அப்போ அந்த குழந்தையாக இருந்தோமா இருந்தால் அவர்கள் எல்லாம் நன்மையாக தான் எடுத்துக்கொள்வார்கள். பாருங்கள், நான் சொல்லுகிற காரியம் விளங்குதா உங்களுக்கு இந்த காரியம்? அப்போ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்தால்தான் நன்மை தீமை என்னென்று பயிற்சியினாலே. அப்போ அன்றாண்ட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை நீதி கேட்ட விதமாய் இருக்கத்தக்க விதமாய், தேவ நீதி கேட்ட விதமாய் இருக்கத்தக்க விதமாய் இந்த பலமான ஆகாரம் தான் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறது. அப்போ இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகிக்கொண்டே வரும். அப்போ அந்த மீட்கப்படும் நாள் வரும்போது அந்த எக்கால தொனிக்கும் போது 2 காரியங்கள் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறவர்கள் பாருங்கள், வயது நிமித்தமாக அவர்கள் மரிக்கலாம், அல்லது கர்த்தர் அவளை பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட நேரம் முடிந்தோன்னா கர்த்தரை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவங்க மரித்திருவார், கிறிஸ்துவுக்குள் மரிப்பார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நடக்குமெண்டா, நாம் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு வரும்போது, தேவ நீதி கேட்டதும் என்ற வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது, நன்மை தீமையை பயிற்சினாலே பகுத்தறிந்து நான் வரும்போது அந்த மறுரூபம் ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டது. அதான் நான் வளர்ந்து வர 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 மறுரூபம் ஆகிக்கொண்டு வரும். அப்போ ஆதாமின் சாயல் போய் கிறிஸ்துவின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். அதான் மறுரூபம் ஆகுவது, புது சிருஷ்டியாக மாறுவது. அதான் இது முதல் ஆதாம் சாயல் இருந்தது, ஆதாம் சாயலுக்குரிய எல்லா பாவ காரியங்களும் இருந்தது. பிற காலப்போக்கில் அதை நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வர ஆவியானவர் வார்த்தையை வந்து வெளிப்படுத்த புது புது காரியங்களை கற்றுக் கொடுக்க அது என்னை மாற வைத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்னை விட்டு அப்படியே போய் கிறிஸ்துவின் சாயல் வரும், கிறிஸ்துவின் ஆளுகை எனக்குள் வரும். அப்போ நான் தான் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோம். அப்போ கிறிஸ்து எனக்குள் இருப்பார், கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்கும், ஆவின் சிந்தை எனக்கு இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தான் மறுரூபம். அப்போ அந்த எக்கால தொனிக்கும் போது அத்த வேறு இமைப்பொழுதிலே, ஏன்னா மறுரூபம் வந்து ஏற்கனவே தொடங்கி விட்டது. அதனால தான் இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாக முடியும். அப்போ அந்த ப்ரொசஸ் வந்து ஏற்கனவே ஆவியானவர் எனக்குள் இருந்து செயல்படுத்தினபடியே தான் கிறிஸ்து எனக்குள் உருவாகி விட்டார். அப்போ அந்த எக்கால தொனித்த உடனே மரித்தவர் முதலாக எழுந்திருப்பார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்தவனாக மரித்தவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறனாக மறுரூபமாகி அவருக்கு எதை நோக்கி நாம் போவோம். இதுதான் இப்போ நடக்க போகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதிப்போம். எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? அப்போ கண்டுக்குட்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கினால் அதை தகர்த்து போடுங்க. மோசே என்ன செய்கிறார்? அதெல்லாம் நெருப்பாலை சுட்டு தூளாக்கிட்டு அதை தூக்கி பார்த்தீங்கன்னா எரிந்து விட்டார் அந்த காரியங்களை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுக்குட்டி உருவாக்கி இருந்தால் அதை அப்படியே பாருங்கள், நொறுக்கி போடுங்க அந்த காரியத்தை. அதை கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த கன்றுக்குட்டி என் குடும்பத்தை விட்டு எடுத்து போடுவீராக, அந்த காரியத்தை நான் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். நீர் கர்த்தாவின் குடும்பத்துக்கு மையமாக வர வேண்டும், உம்முடைய மகிமை என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், நீர் ஆண்டவர் என் குடும்பத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸோ அடுத்த முறைக்கு மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.